கோட் திரைப்பட வெளியீட்டை முன்னிட்டு விஜய் ரசிகர்கள் வைத்த பேனர்கள் அகற்றப்பட்டிருக்கின்றன. திண்டுக்கல்லில் கோட் படத்திற்காக விஜய் ரசிகர்கள் சார்பாக வைத்திருந்த பேனர்கள் தற்போது அகற்றப்பட்டு வரும் காட்சிகளை பார்க்கிறோம். திரையரங்குகளுக்கு வெளியே அனுமதியின்றி வைக்கப்பட்ட பேனர்களை மாநகராட்சி ஊழியர்கள் தற்போது அகற்றி வருகின்றனர். சாலையோரங்களில் வைக்கப்பட்ட பேனர்களால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காளிராஜன் இணைப்பில் இருக்கிறார். காளிராஜன், எதனால கோட் படத்துக்காக வைக்கப்பட்ட போஸ்டர்கள் அகற்றம் செய்யப்படுது? மொத்தம் எத்தனை பேனர்கள் வெளியே வச்சிருந்தாங்க? திண்டுக்கல் ரவுண்டானா பகுதியில் உள்ள தனியார் திரையரங்கில் கோட் திரைப்படம் இன்று காலை 9 மணிக்கு வெளியானது. இந்த நிலையில் கோட் திரைப்படத்தை கொண்டாடும் விதமாக ரசிகர்கள் 20க்கும் மேற்பட்ட பேனர்கள் திரையரங்கிற்கு வெளியே வைத்திருந்தனர். இதில் மாநகராட்சி அனுமதி பெற்று 17 பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது. அனுமதியின்றி 4ற்கும் மேற்பட்ட பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து இன்று காலை சிறப்பு காட்சிகள் தொடங்கிய சில நிமிடங்களில் ரசிகர்கள் அனைவரும் கோட் திரைப்படத்திற்கு பார்ப்பதற்காக திரையரங்கிற்கு உள்ளே சென்ற பின்பு ஆள் இல்லாத நேரத்தில் திண்டுக்கல் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அந்த 4க்கும் மேற்பட்ட பேனர்களை அகற்றி சென்றுள்ளனர். மேலும் பேனர்கள் மாநகராட்சி அனுமதி பெற்று வைத்திருந்த பேனர்கள் அனைத்தும் அவ்வாறே அதே இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பேனர்கள் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்ட 4க்கும் மேற்பட்ட பேனர்கள் அகற்றப்பட்டுள்ளது. மேலும் இதேபோல் மாநகராட்சிக்கு உட்பட்ட 3க்கும் மேற்பட்ட மொத்தமாக 4 திரையரங்குகள் கோட் திரைப்படமானது வெளியானது. இதில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்ட அனைத்து பேனர்களும் மொத்தமாக அகற்றப்பட்டுள்ளது. மொத்தமாக 4 திரையரங்கிலும் இருந்து 20க்கும் மேற்பட்ட பேனர்கள் தற்போது அகற்றப்பட்டுள்ளது. பிரியதர்ஷினி, கோட் திரைப்பட வெளியீட்டை முன்னிட்டு அனுமதி பெற்று வைத்த பேனர்கள் அனைத்தும் அங்கேயே இருக்கின்றன. ஆனால் அனுமதி பெறாமல் வைத்த பேனர்களை மட்டும் தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றி வர்றாங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி காளிராஜன்.